அதே மாதிரி ஷேப்ல செவ்வகமா அப்படி கட் பண்ணுங்க. கையோட கிழிஞ்சிட்டு வந்தாலும் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்க. காத்து இருந்தா மேல போகும். வணக்கம் மக்களே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அவனுக்கு வந்து பட்டம் விட்டு பார்க்கணும் ரொம்ப ஆசையா. அதனால இன்னைக்கு நம்ம வந்து பட்டம் விட போறோம். பட்டம் வந்து கடையில வாங்கிட்டு வந்து விடலாம் அப்படின்னு சொன்னா, வாடா மாமாவுக்கு பட்டம் செய்ய தெரியுண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம பட்டம் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அப்படியே பாருங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டோம். கட் பண்றதுக்கு கத்திரிக்கோல் இருக்கு. வில் மாதிரி செய்யணும். அதுக்கு விளக்கமாத்து குச்சி இருக்கு, நூல் இருக்கு, அப்புறம் கம் இல்லாதனால சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கோம். ஸோ இதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். எப்படி பண்றது அப்படின்னு காட்டுறேன். அப்படியே பாருங்க. நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு நமக்கு தேவையில்லை. இதுல வந்து பாதி போதும் நமக்கு. அதனால இந்த இதை பாதி அப்படி கிழிச்சிடலாம். கேவலமா வந்துருப்பான் மாப்பிள்ளை. நமக்கு டென்ஷன் படுத்ததே வேலையா இருக்கான். அவன் சொன்ன மாதிரியே போயிடுச்சே. வேற பேப்பர் கிழிக்கலாம். இந்த பேப்பர்ல தான் நம்ம பட்டம் செய்ய போறோம். அதுக்கு வந்து இதுல செவ்வகமா, அதாவது பாக்ஸ் டைப்ல இருந்தா போதும் நமக்கு. மீதி எல்லாம் தேவையில்லை. மீதி வந்து தேவைப்படும். அதுல வந்து வால் மாதிரி செஞ்சுக்கலாம். மீதி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு ஷேப்ல வச்சு அப்படி மடக்கி விட்டோமா கரெக்டாக அந்த லெவலில் உட்காந்துக்குவோம். அதுக்கப்புறம் இதை இப்படி மடக்கி தேவையில்லாத கிழிச்சிக்கலாம். எப்படி வைப்ப? எப்படி இந்த பேப்பர் எப்படி இப்படி இங்கே இப்படி இங்கே மேலே அந்த கையில் ரைட். ஸோ பாக்ஸ் டைப் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து இதில் வந்து வில் செய்யணும். வில்லு செஞ்சால் தான் சரியாக வந்து உட்கார முடியும். சரியாக செஞ்சால் தான் உட்காரும். அதுக்காக சைஸ் எடுத்துக்கலாம். வேணுங்கிற லெவலில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். அப்புறம் நூலில் போட்டு லைட்டாக இந்த பக்கம் ஒன்று, வில் செய்ய போகிறோம் மாப்பிள்ள. வில்லோட தெரியுமா? வில்லு விட்டுருக்கியா? செய்யவே தெரியாதா? இதை வச்சு இங்கே பிடி, இந்த இடத்துல பிடி, அப்படியே பிடிச்சி வளைச்சு பிடிச்சிக்கோ. இது வில்லு. இதோட கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்க, இப்படி வச்சு இழுத்தா இது வந்து வில் ஆயிடும். போயிடுச்சா? அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அடுத்து இது வந்து அம்பு. அம்பு வந்து நல்லா நேரான குச்சா பேப்பருக்கு தகுந்த மாதிரி, இந்த நீளத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிடணும். விட்டு பாரு, இப்படி வச்சு கிராஸ் லைன்ல இப்படி எடுக்கணும். இந்த சைஸுக்கு குச்சை கட் பண்ணிடணும். இப்போ அடுத்து வந்து 1 2 3 4 5 ஒரு 5 சின்ன சின்ன பேப்பரை கட் பண்ணோம். அது எதுக்குன்னா இதெல்லாம் ஒட்ட போகிறோம். இதில் ஒரு 5 சீட்டு கட் பண்ணிக்குவோம். இந்த சைஸ் இருந்தால் போதும். இது எதுக்கு ஒட்டுறோம்னா அப்போ தான் இந்த இதில் வந்து கரெக்டாக உட்காரும். வில்லு மாதிரி வளைச்சி வச்சோமா அந்த ஷேப் கரெக்டாக உட்காரும். அப்போ தான் பட்டம் பறக்கிறதுக்கு சரியாக இருக்கும். காற்றடிச்சாதான் பறக்கும். இப்பயே லேசாக காற்றடிக்குது. இப்போ மதியங்கிறதுனால காற்று கொஞ்சம் கம்மியாக தான் அடிக்கும். சாயந்தர டைமில் அதிகமாக அடிக்கும். இப்போ வந்து பட்டத்தை ரெடி பண்ணுறோம்.
சாப்பாடு இருக்குது. ஸோ கம்மு இல்லாதனால சாப்பாடு எடுத்துட்டோம். சாப்பாட்டை நல்லா எல்லா பக்கமும் தடவுனா கம்மை விட நல்லாவே சாப்பாடு ஒட்டும். இந்த 90 கிட்ஸ்க்கு நல்லா தெரியும். ஸோ அவங்கலாம் புக்கு ஓட்டுறதுக்கே இந்த கம்மு தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த சாப்பாட்டு கம்மு தான் யூஸ் பண்ணுவோம். இப்படி நல்லா இப்படி ஒட்டி இதில் ஒரு பக்கம் ஒட்டிடணும். கொஞ்சம் லைட்டாக அழுத்தி பிடிச்சா போதும், அது நல்லா ஒட்டிக்கும். வில்லு ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ அடுத்து இந்த குச்சை நம்ம சென்டராக இப்படி வச்சு அம்பு மாதிரி வச்சு இதை ஒட்ட போகிறோம். கை எடுத்துக்கோ போதும். அது ஒட்டணும். அது ஒட்டிடுச்சு. ஆமாம், கம்மை விட சாப்பாடு நல்லா ஒட்டும். இப்போ இந்த மூளைக்கு வந்து மறுபடியும் இது இப்படி இப்படி மடித்தோமா இந்த வால் செய்யறதுக்கான அந்த கூ மாதிரி இது இருக்கும். இதே அதே மாதிரி ஷேப்பில் செவ்வகமாக அப்படி கட் பண்ணுங்க. அக்யூரேட்டான அளவாக வராது, கொஞ்சம் முன்ன பின்ன வரும், எனக்கு கையில் கிழிச்சு இது பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா வரும். இந்த சைடு மூலையிலையும் இதுக்கு ஆப்போசிட் அப்படியே இந்த சைடையும் ஃபுல்லாக போட்டு ஒட்டிக்கிட்டிங்கன்னா சாப்பாடு தான் இருக்குது பாரு. போதும் போதும் விட்டு சாப்பாடு ரொம்ப எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இதை வச்சு இப்படி ஒட்டிடலாம். அப்படின்னா இப்படி பார்க்கும்போது பட்டம் சூப்பராக இருக்கா? இது முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஆனால் இப்படி பார்க்கும்போது பாருங்கள் பட்டம் நல்லா தெரியும். கட்டலாண்டா இருறா. ஐய உன 3 நாளாக வச்சு என்னால் சமாளிக்க முடியலைங்க. பட்டப்போ நல்லா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். நூலை கட்டி அடுத்து வால் செய்யணும். வால் வந்து ஒத்த வால் செஞ்சால் போதும். 3 வாலும் செய்யலாம், பட் ஒத்த வால்னால் வெயிட்டுக்கு கரெக்டாக இருக்கும். வால் கொஞ்சம் சைஸு ஒரு 3 வால் 4 வால் அந்த மாதிரி வைக்கும்போது வெயிட் வந்து நல்லா தாங்கிட்டு மேலே போகாது. அதனால் இந்த நீளத்துக்கு மட்டும் இந்த நீளம் அப்படியே சின்னதாக ஒரு மடித்து அதை மட்டும் கட் பண்ணி ஒட்டிக்குவோம். ஸோ வாளுக்கு தேவையான சின்னதாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதையும் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஒட்டிக்கலாம். வாளுக்கு வந்து இப்படி திருப்பி இப்படி ஒட்டும் போது நல்லா ஒட்டிக்கும். பாருங்க, வால் நல்லா பெருசாகவே செஞ்சாச்சு. போதும் போதும். வால் பழைய வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு அண்ணா இருந்தாங்களா, நிறைய இந்த மாதிரி பெருசா செஞ்சு வானத்தை போடுற மாதிரி விட்டாங்க. ஹைட்டா போச்சு. போதும் போதும், ரொம்ப ஹைட்டா போச்சு. இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த இடத்துலையும் ஒரு ஓட்டை போட்டு நூல் கட்ட போகிறோம். ஏன்னா அப்போ தான் பறக்கும், அதனால் கயிறு கட்ட முடியா. அதனால் இந்த சைடு ஒன்று, இப்படி ஒன்று, இங்கே ஒன்று. ஓட்டை போடும்போது சரியாக போடணும். ஏன்னா நியூஸ் பேப்பர்னால கையோட கிழிஞ்சிட்டு வந்தாலும் வந்துடும், அதனால் பார்த்து போடணும். ஓகே, எடுத்துக்கா. பாருங்க, பட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ரெடியா? விடுவோமா? மாப்பிள்ளை குஷி ஆகிட்டான், ஆனால் காற்று தான் அடிக்கல. நல்லா காற்று அடிக்கும் போது விட்டா நல்லா மேலே போகும். அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி விட்டு பார்க்குறான், மேலேயே போக மாட்டேங்குது. ஏன்னா காற்றே இல்லை, காற்று இருந்தால் மேலே போகும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சிம்பிளான மேட்ரு தான். ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்கும் நல்லா இருக்கும். ஈவினிங் டைம்ல ஃபேமிலியோட நல்லா பட்டை விட்டு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். வந்து பட்டை ஓகேவா? ஓகே. நடக்குதா? ஹாப்பியா? ஹாப்பி. நீங்க பட்டை விட்டு ட்ரை பண்ணி பாருங்க.